தலைவர் அதான் மைண்ட் ப்ளோயிங். சில செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து தலைவர் அந்த ஒரு சீன்ல இன்டர்வியூ சீன்ல தலைவர் காமிச்ச சீன்லாம் தரமா இருந்தது. தலைவர் பண்ண பயங்கரமா என்ஜாய் பண்ண படத்துல அப்பப்போ ஃபிளாஸ் இருந்தாலும் ஆனா படம் மூவ் ஆகிற ஸ்பீட்ல வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணவே முடியல. சில லாஜிக் எரர்ஸ்லாம் இருந்தது. இப்போ விக்ரம் இருந்த அளவுக்கு இது பெர்ஃபெக்ட் லாஜிக்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த படம் போற அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ல ரஜினி மாசா இருக்கலாம் நம்ம லாஜிக்லாம் நம்ம யோசிக்கிறது எனக்கு டைமே வரல. நான் சில டைம் ரொம்ப லாஜிக் பார்ப்பேன் என்ன படம் லாஜிக் மிஸ் ஆகுதுன்னு. பட் ஆனா இந்த படம் அந்த கமர்ஷியல் எலமெண்ட் மூவ் ஆகிற ஸ்பீட்ல லாஜிக் பத்தி யோசிக்க டைமே இல்லை. ஒரு ஃபன் தலைவர் ஃபன் இருக்கீங்களா கண்டிப்பா வந்து படத்தை சீட்டை புக் போட்டு உட்காந்துருங்க. அவ்வளவுதான். ஒரு 2 hours உங்க மைண்ட் அப்படி உள்ள ஸ்கிரீன் உள்ள ஸ்டக் ஆயிரும். செம்மையா கத்தி கத்தி மைண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சில சீன்லாம் இன்னும் மைண்ட்ல அப்படியே இருக்கு. தலைவர் காமிச்ச சீன்லாம் நீங்க போய் படத்தை போய் பாருங்க. தலைவர் பண்ணி கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தியேட்டர்ல அந்த படத்தை. படம் ஆக்ஷன் மூவி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நம்ம ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு நம்ம எதிர்பார்க்கறதோட அதிகமா இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காரு படம். நல்லா இருக்கு. கொடுத்த காசு ஒருத்தர் ஒன் டைம் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல? அதே சென்டிமெண்ட் தான், வேற என்ன. ரஜினியா ஆக்டட் வித் சென்டிமெண்ட் ஒன்லி. ஃபைட்டிங் நல்லா இருக்கு.